சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இத்தலைப்பிற்குள் செல்வதற்கு முன் முதலில் சுதந்திரம் என்றால் என்ன என்று நமக்கு தெரிந்திருக்கிறது. நண்பர்களே, ஒரு மனிதன் எந்த ஒரு இடையூறும் அல்லது கட்டுப்பாடும் இல்லாமல் தான் யோசித்ததை செய்யவோ பேசவோ அல்லது சிந்திக்கவோ முடிந்தது என்று சொன்னால் அதுதான் உண்மையான சுதந்திரம் என்னை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட உண்மை சுதந்திரத்தை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் அதுதான் இல்லை. ஒரு எழுத்தாளன் தன்னுடைய படைப்பை படைத்தாலும் அல்லது ஒரு பேச்சாளன் தன்னுடைய பேச்சை தன்னுடைய கருத்தை மக்களிடம் பகிர்ந்தாலும் அவன் முன் பல கேள்விகள் தொக்கி நிற்கின்றன. என்ன அந்த கேள்விகள்? அவன் இடதுசாரியா வலதுசாரியா? அவன் இந்த சாதியா இந்த சாதியா? அவன் இந்த மதமா அந்த மதமா? போன்ற பல்வேறு பிரிவினைகளை புகுத்தி ஒரு படைப்பாளையும் ஒரு மனிதனையும் பார்க்கும் இந்த சமூகத்தில் உண்மை சுதந்திரம் என்பது ஒரு எட்டாவது இருக்கிறது. இரவில் வாங்கினோம் இன்னும் பிடியவே இல்லை என்கிற ஒரு குறியீட்டு கவிதை தற்கால சுதந்திரத்தை பற்றி பேசப்படக்கூடிய கருத்துக்களில் குறையை நம் படம் பிடித்து காட்டுகிறது. சரி, சமத்துவம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது அறிஞர் அண்ணா தன்னுடைய நாடாளுமன்ற உரையிலே முதல் உரையில் குறிப்பிடும் தத்துவங்கள் உண்டு. அவை ஜனநாயகம், சோசியலிசம், தேசியம். அதில் சோசியலிசத்தை பற்றி பேசிக் கொண்டு அவர் குறிப்பிடுகிறார். சமத்துவத்திற்காக பாடுபடுவதுதான் சோசியலிசம். சரி, சமத்துவம் என்றால் என்ன என்பதை லாஸ்டின் கூற்றுப்படி அண்ணா விவரிக்கிறார். சமத்துவம் என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரியானது, எல்லோருக்கும் சம வாய்ப்பும் சம உரிமையும் வழங்கும். அப்படி சம வாய்ப்பும் சம உரிமையும் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் பிறகு பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் என்பனவெல்லாம் எதை குறிக்கின்றது என்று அண்ணா அன்று கேட்ட கேள்வி வரலாற்றில் மிக முக்கிய கேள்வி. தோழர்களே, நான் ஒரு நிகழ்வை உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ரயில் தண்டவாளங்கள் இருக்கிறது. ரயில் பெட்டிகளிலிருந்து ரயில் தண்டவாளங்களின் மீது கண்டுபிடிக்கின்ற மலங்களை அள்ளுவதற்கு இன்றும் இயந்திரங்கள் கிடையாது. அதனை மனிதர்கள் தான் அல்ல வேண்டும். அதிலும் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த மனிதர்கள் தான் அல்ல வேண்டும். அவர்கள் தம்முடைய கைகளால் அந்த மலத்தை அள்ளி குடுவையிலே அடைத்து தங்கள் உடல் மீது அதை ஏற்றி சுமக்கும் பொழுது அந்த மலங்கள் அவர்களுடைய உடலெங்கும் பரவி நாட்டத்தை உண்டாகும். அந்த துர்நாற்றம் அவர்கள் உடலின் மீது இருந்து வரவில்லை. தோழர்களே, அவர்களுக்கு சனாதனத்தின் வாயிலாக இழைக்கப்பட்ட அநீதி என்று வருகிறது. இந்த நாட்டத்தை போக்குவதற்கும் அவர்களுக்கு சமூக நீதியை வழங்குவதற்கும் நமக்கு சமத்துவம் தேவைப்படுகிறது. சரி, சகோதரத்துவம் என்றால் என்ன என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் நம்முடன் இருக்கும் ஒரு மனிதனை அவனை மனிதனாக பார்க்காமல் அவன் இந்த சாதி, இந்த மதம், இந்த மொழி பேசுபவன், இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த பாலினம் என்று பல்வேறு பிரிவினைகளை ஊட்டி பார்க்காமல் மனிதனை மனிதனாக பார்ப்பதும் மனிதநேயத்தோடு பார்ப்பதும் அவர்களை தன்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளைப் போல நடத்துவதும் தான் சகோதரத்துவம். சரி, அப்படிப்பட்ட சகோதரத்துவம் எதற்கு நமக்கு இப்பொழுது தேவைப்படுகிறது என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னால் நாமனிலே தன்னுடன் படிக்கும் ஒரு மாணவனை சாதி வழியாக ஒரு அல்வாரிடம் சென்று வெட்டுகிறான். வெட்டப்பட்ட மாணவனுடைய உறுதி அவனுடைய வீட்டு படிக்கட்டுகளில் சொட்டிக் கொண்டிருக்கிறது. அப்படி சொட்டுகின்ற உறுதி அவனுடைய உடல்நிலையை மட்டும் நமக்கு புலப்படுத்தவில்லை. கொள்ளவில்லை. நம்முடைய மாணவர்களுடைய அறிவில் சனாதனத்தின் வாயிலாக குறிக்கப்படக்கூடிய கருத்தியலின் இனிநிலையை சேர்த்து நமக்கு புலப்படுத்துகிறது. இந்த இனிநிலையை போவதற்கு நமக்கு சகோதரத்துவம் தேவைப்படுகிறது. இறுதியாக ஒன்றை கிடைத்திருக்கிறேன். இந்த போட்டியில் 10 தலைப்புகள் கொடுக்கப்பட்டது. நீ எதற்காக இத்தலைப்பை தேர்ந்தெடுத்தாய் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் மீதி இருக்கும் 9 தலைப்புக்கும் அடிப்படை சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். எப்படி நீங்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று முழங்குகிறீர்கள் என்று சொன்னால் அந்த முழங்குதலில் அடிப்படையில் இருப்பது சமத்துவம். நீங்கள் மனித குலம் மோகட்டும், மனிதநேய மோகட்டும், மதவெறி நீங்கட்டும் என்று பேசுகிறீர்கள் என்று சொன்னால் மனிதநேய மோகட்டும், மனிதவெறி நீங்கட்டும் நமக்கு தேவையானது சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம். அதையும் தாண்டி ஏன் இடஒதுக்கீடு என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் முதலில் இடஒதுக்கீடு என்பது கொண்டு வரப்பட்டதே சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு என்பதை யாராலும் மறுக்கவும் வலிக்கவும் முடியாது. தமிழர்களால் இவர்களும் தலைநிமிர்ந்து நிற்போம் என்று கூறுகிறீர்கள் என்று சொன்னால் யார் தமிழர்கள்? இந்த பல்வேறு பிரிவுகளிலிருந்தும் பல நூறு வருடங்களிலும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்வதில் வேற்றுமையாக என்று கூறினார்களே அவர்தான் தமிழர்கள். அப்படி நம்முடைய கருத்தியலில், நம்முடைய படைப்புகளில், நம்முடைய சுதந்திரத்தின் சமத்துவத்தின் சகோதரத்தையும் ஊட்டி படைக்கிறார்கள் தமிழர்கள். அவர்கள் கற்றதை, அவர்கள் போதித்ததை நாம் கற்றுக்கொண்டால் அப்பொழுதுதான் நம்முடைய தலையை நாம் நடத்தப்படும்.
இறுதியாக ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறேன். இப்படி எல்லா தலைப்புகளிலும், எல்லா நேரத்திலும், எல்லா காலத்திலும் மக்களுடைய அறிவையும், வாழ்வையும், சிந்தனையும் மேம்படுத்துவதற்கு நமக்கு தேவையான மூன்று அவை சுதந்திர